பார்க்குறது வந்து பிருந்தாவனத்துள்ள நித்தியவன்கிற இடம் தான். இங்கே வந்து வந்து ராதை எல்லா கோபிகளோடு நித்திய ராசம் பண்ணுறதா சொல்கிறான். ஃபுல்லாகவே செடி கொடிகள்லாம் இருக்கும். அப்புறம் வந்து இங்கே நிறைய குரங்குகள் நிறைய இருக்கும். அந்த குரங்குகள்லாம் நைட்டு வந்து எல்லாமே காணாமல் போயிடும். நைட் நித்தியம் ராசம் நடக்கிறத ஒருத்தர் பார்க்கணும் வந்தாரா அவருடைய கண் குருடா போயிடுத்துங்கிற மாதிரி கதையெல்லாம் அவள் சொல்கிறா. அப்புறம் இங்கே அஷ்டசகிகள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சேவை பண்ணுற மாதிரி அந்த இது வச்சுருக்கா. அதுக்கு இடத்துல நிறைய பேர் வந்து மத்து சுற்றினா கிட்டா ராசம் ஆடுற மாதிரி மத்து சுற்றினதுனால நாங்களும் மத்து சுற்றினோம். இங்கே வந்து ஹரிதாஸ் அவரோட சமாதி இருக்குது. அப்புறம் இருந்து ராதை வந்து புல்லாங்குழல திருடிட்டு போய் அவள் வாசிக்கிற மாதிரி ஒரு இது வச்சுருக்கா. அந்த மூர்த்தி இருக்குது. இங்கே ராதா வந்து புல்லாங்குழல் வச்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கிற மூர்த்தி. அதோட சயன கிரகம்னு காமிக்கிறா. அதில் வந்து வெத்தலைப்பட்டி லட்டு அதெல்லாம் வச்சுருப்பா. படுக்கையெல்லாம் களைஞ்சு போயிடும். காத்தால் கதவு திறந்தோடனே பிரபோதனத்தில் வெத்தலைப்பட்டியெல்லாம் பாதி சாப்பிட்ருக்கோம், லட்டு பாதி சாப்பிட்ருக்கோம். இதெல்லாம் வந்து கிட்டா வந்து சாப்பிட்ருக்கான், ராதை சாப்பிட்ருக்காங்கிற. பிருந்தாவனத்தில் கிட்டா வந்து நித்தியமே ராசம் பண்ணிட்டுருக்கான். பிருந்தாவனமே விசேஷமானது தான். அதுலேயும் கிட்டா ராசம் பண்ண இடத்த போய் பார்க்குறது நமக்கு பெரிய பாக்கியம்னு நினச்சினா அவசியம் போய் எல்லோரும் பார்க்கணும்.